இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சூலூர் குழந்தையோட ஒரு ஃபோட்டோ போட்டு ஹெட்லைனாக ஃபுல்லாக காமிச்சிட்டே இருக்காங்க. அது சொல்கிறது கூட வார்த்தை வரல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அந்த டிவி நியூஸு ஃபோன்லெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்த கேடு கட்ட நாய்ங்களால் ஒரு பிஞ்சு குழந்தைங்களோட மானத்தை வாங்கிட்டானுங்களே. இவனுங்கெலாம் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டால் கை கால் உடச்சி அந்த மாதிரி பண்ண ஒரு இவனுக்கு திருப்பி அரிப்பு தோணும் இவனுங்கெலாம். அதனால அவனுங்களாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும். பண்ணிவிட்டு 1 கிலோ அரிசியும் ஃப்ரூட்டியும் அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துடணும். இவனை பிடிச்சி ஒரு 20-25 வருஷம் ஜெயிலில் போட்டுடணும். இந்த மாதிரி ஒரு சட்டங்கள், கடுமையான சட்டங்கள் இந்தியாவில் வந்தானா இதில் வந்து பணக்காரன், ஏழை, ஜாதி, மதம், கட்சி, அரசியல் எதுவும் இல்லாமல் பிறகு ஒரே சட்டத்தில் கடுமையான ஒரு சட்டம் வரணும். இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து எவனுமே அரிப்பு தோணாது. இவனுங்களாம் இப்படி தான், இவனுங்க தூக்கி உள்ளே போட்டு வச்சா கூட நல்லா தின்னு கொளுத்து வெளியே வந்து தான் அரிப்பு தோணும். அந்த அரிப்பு தோணாமல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அவங்க வீட்டுக்கே ஒரு 1 கிலோ அரிசியும் ஒரு ஃப்ரூட்டியும் கொடுத்து அனுப்புங்க. இவனுங்களாம் இப்படி தான் வேணும். இப்படி ஒரு சட்டங்கள் கொண்டு வரணும். விஜய் சார், முதலமைச்சர் சார், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் கொண்டு வரணும். சிஎம் சார், ஆட்சிகள் மாறி இருக்குது, அரசியல் மாறி இருக்குது, முதலமைச்சர் மாறி இருக்காங்க. ஆனால் இந்த சட்டங்கள் கண்டிப்பாக வரணும். இவனுங்களாம் குடும்ப கட்டுப்பாடு ஒரு சட்டங்கள் வரணும். இந்த மாதிரி புறம்ப நாய்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் வந்தால் தான் ஒரு பொண்ணால் தனியாக எங்கேயும் நிம்மதியாக நடக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயசான கிழவிலேருந்து பொம்மரியிலேருந்து வயசு இந்த பொண்ணுலேருந்து குழந்தைங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியே வராங்க. ஆனால் வெளியே வந்தால் ஒன்றுமே யூஸ் இல்லாமல் அந்த மாதிரி டெம்மி பீஸாக தான் அவனுங்களை வரணும். அப்படி வந்தால் தான் பொண்ணுங்களுக்கு மானத்துக்கு பாதுகாப்பு. இதுக்கப்புறம் சிஎம் சார் கடுமையான ஒரு சட்டங்கள் கொண்டு வரணும். எது பண்ணுறீங்க இல்லையோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கேடு கட்டவனுங்களுக்கெல்லாம் கடுமையான ஒரு சட்டங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு சட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலையும் இந்த ஸ்டேட்லேயும் வரணும். இந்தமாரி ஒரு சட்டங்கள் வந்தோன்னா பொண்ணுங்க தைரியமாக எங்கேயும் போகலாம். அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்துன்னா அவங்களே கையில் கிடைக்கிது. அவங்க அந்த ஆப்போசிட்டு அவங்களை ஏதோ பிரச்சனை பண்ணால் கூட அவங்களுக்கு கேஸ் விடக்கூடாது. ஒரு கொலையே அவங்க பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணு என் மானத்தை காப்பாற்றிருக்க வேண்டி, அப்படி பண்ணால் கூட அவங்களுக்கு கேஸ் எதுவும் வரக்கூடாது, விடுதலை பண்ணிடணும். அந்தமாரி ஒரு சட்டங்களும் வரணும். காந்திஜி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது வந்து கேடுகட்ட இந்த மாதிரி நாய்ங்களுக்கு வேண்டி இல்லை, மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொண்ணுங்களுக்கு வேண்டி. அதனால தயவு செஞ்சு சட்டங்களும் பயங்கரமாக கடுமையாக வரணும். இன்னும் எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ சிஎம் சார் தயவு செஞ்சு பொண்ணுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகப்படுத்தணும். அதிக சட்டங்கள் வரணும் வேண்டி கேட்டுக்கிறோம். ஜெய்ஹிந்த்.